சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பாக 5வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து வருகிறது. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 5வது நாளாக தொடர்ந்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து களத்திலிருந்து நேரலையாக நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்த். தூய்மை பணியாளர்களின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து 5வது நாளாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல். தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த பணியில் பணியாற்றி வந்தார்கள். அவர்களை திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக அவர்களும் பணியாற்றியிருந்தார்கள். ஆனால் கடந்த 7வது மாதம் 31ஆம் தேதியுடன் அவர்களுக்கு பணி கிடையாது என்று, ஒப்பந்த பணி கூட கிடையாது என்று அவர்களை வெளியேற்றி அதன் பிறகு தனியார் ராம்கி நிறுவனத்திற்கு சென்று தனியாரிடம் நாங்கள் அந்த பணியை ஒப்படைக்கிறோம் என்று திமுக அரசு கொடுக்கிறது. ஆனால் தொழிலாளர்களை பொறுத்தவரை கடந்த 15-20 ஆண்டுகளாக நாங்கள் இதற்காக உடல் உழைப்பை செலுத்தி இருக்கிறோம். மழை, வெயில், புயல், தீபாவளி, பொங்கல் என எங்களுடைய விடுமுறை நாட்கள் உள்ளிட்ட அனைத்து நாட்களுமே மாநகராட்சி தூய்மையாக இருக்க வேண்டும், மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், தூய்மையான ஒரு நகரம் இருந்தால்தான் நோய் பரவாமல் இருக்கும் என்று தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களை திமுக அரசு அந்த 31ஆம் தேதியுடன் வேலை கிடையாது, தனியாரிடம் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டது. ஆனால் இதற்கு முன்னதாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் பொழுது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம், அரசு ஊழியர்களாக மாற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் அரசு ஊழியர்களாக மாற்றுகிறாரோ இல்லையோ பணி இல்லை என்று வெளியேற்றியிருக்கிறார். இதன் காரணமாக 114 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள். அதன் பிறகாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி அவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்காக அனுமதி வாங்கி வந்து இன்று 5வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த 5வது நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் மிகவும் சோர்வான நிலையில் அவர்களுடைய அந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது. அரசு வழக்கமாக ஒரு போராட்டம் நடந்தால் அவர்களிடம் சென்று அரசு அதிகாரிகளோ அந்த துறையின் சார்ந்த அலுவலர்களோ சென்று அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்பது வழக்கம். ஆனால் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை அரசு போராடினால் கைது, அவர்களை மண்டபத்தில் அடைப்பது, நள்ளிரவில் அவர்களை விடுவிப்பு செய்வது என பல கட்ட துன்பத்திற்கு தூய்மை பணியாளர்கள் தள்ளியிருக்கிறார்கள். கடலில் இறங்கி போராடக்கூடிய நிலைக்கு தூய்மை பணியாளர்களை தள்ளியது இந்த அரசு. அதன் பிறகாக தான் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி எங்கு போராட்டத்திற்கு ஒன்று கூடினாலும் கைது செய்கிறார்கள் என்று நீதிமன்றத்தை நாடி தொடர் உண்ணாநிலை போராட்டத்திற்கு அனுமதி பெற்று தற்பொழுது 4 பெண்கள் 5வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களெல்லாம் இந்த சென்னை மாநகர் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மற்றவர்களுக்கு நோய் வரக்கூடாது என்பதற்காக தங்களுடைய உடல் உழைப்பை சென்னை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள், மருத்துவருக்கு நிகரான ஒரு பணியை செய்த தூய்மை பணியாளர்கள், இவர்களுடைய நிலைதான் தற்பொழுது 2000 தூய்மை பணியாளர்களுக்காக 4 பெண்கள் தொடர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 5 நாட்களாக உணவு இல்லாமல் உடலை வருத்தி கொண்டு சோர்வான நிலையில் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளே தற்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் கார்த்திக் அதை காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஆகவே தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை என்பது நாளுக்கு நாள் உடல் சோர்வு இருந்தாலும் மறுபுறத்தில் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்து வருகிறது. இந்த நேரத்தில் அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த 5வது நாள் உண்ணாவிரத போராட்டம் எங்களோடது ஒரே ஒரு கோரிக்கை தாங்கய்யா. எங்களோட பழைய வேலை மாநகராட்சியிலே எங்களுக்கு வேலை இருந்தால் போதுங்கய்யா, வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைங்கய்யா. நிரந்தர பணியை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டோம். எங்களது 7ஆம் மாதம் 31ஆம் தேதி எந்த வேலையை விட்டு அனுப்புனாங்களோ அதே வேலையில் எங்களை சேர்த்தா மட்டும் போதுங்கய்யா. இப்போதைக்கு இருக்கிற ஒரே கோரிக்கை எங்கள் 4 பேரோட 2000 குடும்பத்தை நம்பி தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். அதில் முதலமைச்சர் மேலே ஐயாயிரம் மேலே இருக்கிற நம்பிக்கையிலேயே நாங்கள் சொல்கிறோம். அதை நிறைவேற்றுவார். அவர் தலையிட்டால் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குன்ற நம்பிக்கை எங்கே இருக்குது. அவர் தயவுசெய்து தலையிடணும். அதுதாங்க எங்களுக்கு முடிவு. இந்த 5 நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் உடம்பு எவ்வளவு சோர்வு சந்திச்சு எழுந்திருச்சு அந்த கேரா இருக்கு, தலை பயங்கரமா சுத்துது, ஏஞ்சி பாத்ரூம் கூட போக முடியல, ரொம்ப சோர்வா இருக்கு, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. இந்த 114 நாட்கள்ல அதாவது சம்பளம் இல்லாம வேலை இல்லாம என் குடும்பத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைகள்லாம் என்னவா இருக்கு உங்களுக்கு? என்னன்னு சொல்ல முடியல, என்னால வாடகை கட்ட முடியல. ஹவுஸ் ஓனர் பாத்திரத்தை எடுத்து வெளியே வச்சுட்டாரு. இப்போ பாட்டி வீட்டில் தான் நாங்கள் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். வயசு பசங்க இருக்குது, எவ்வளோ நாளைக்கு தான் பாட்டி வீட்டில் இருக்க முடியும்? 4 மாதங்களா வாடகை கொடுக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. படிக்கிற பொண்ணை நிப்பாட்டி வச்சிருக்கேன் நான். செமிஸ்டர் ஃபீஸ் கூட என்னால் கட்ட முடியல. அவள் வீட்டில் தான் இருக்கிறா. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறோம் நாங்கள். அரசு வேலை ஒன்று கொடுக்கணும்.
எங்களுக்கு உடனே கொடுத்தாங்க. அது இருந்தால் தாங்க அந்த 23,000 ரூபாய் சம்பளம்னு ஒன்று வந்தால் தாங்க அது வீட்டு ஓரளவுக்கு நாங்கள் இது பண்ண முடியும். திடீர்னு 16,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னால் நாங்கள் எப்படி போக முடியும்? எங்களுக்கு எங்கள் ஒற்றே குறைக்க தாங்க பழைய நிலைமையில எங்கள் மாநகராட்சியில் எங்களுக்கு வேலை வேணுங்கய்யா, வேறு எதுவுமே இல்லைங்கய்யா. பார்த்திருக்கலாம். கண்ணீரோடு அந்த தூய்மை பணியாளர் கூறக்கூடிய அந்த கருத்து என்பது அரசுக்கு அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. என்றால் வாழ்வாதாரம் இழந்திருக்கிறோம், படிக்கக்கூடிய மாணவி கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையும், வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியாமல் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு சூழலிலும் தூய்மை பணியாளர்கள் சிரமப்படுகிறார்கள் என்பதை ஒரு உதாரணமாக ஒரு பருக்கை சோறாக இந்த ஒரு தூய்மை பணியாளருடைய அந்த கருத்தை கூறுகிறார். இதுதான் இந்த 2000 பேருடைய நிலைமையும் இவ்வாறாகவே இருந்து வருகிறது. ஆகவே சோர்வற்ற தூய்மை பணியாளருடைய தொழிலாளர்கள் பேச முடியாத நிலையிலும் இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடாவிட்டாலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் இந்த பகுதியில் கேட்கலாம். இந்த நேரத்தில் அரசிற்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? முதலமைச்சருக்கு வந்து நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, நாங்கள் எல்லாருமே தூய்மை பணியாளர், சென்னை மாநகராட்சிக்குள்ளே வேலை செய்கிற தொழிலாளி, சென்னை மாநகராட்சிக்குள்ளே வேலை செய்கிற தொழிலாளி. நாங்கள் எங்கள் பழைய நிலைமை சென்னை மாநகராட்சிக்குள்ளே தொழிலாளியாக எங்கள் வேலை எங்களுக்கு வேணும்னா முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். முதலமைச்சர் நிறைய நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்காரு, கண்டிப்பாக அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ சென்னை மாநகராட்சிக்குள்ளே 3 வேளை உணவுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவங்க அறிவித்தாங்க. அதை அறிவிக்க போகிறப்ப அவங்க என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா, ஊடகத்தில் தோழர் எல்லாருக்குமே தெரியும், அவர் முதலமைச்சர் கொடுத்த அறிக்கை தூய்மை பணியாளருடைய வாழ்வாதாரத்தை நலன் கருதி கண்டிப்பாக நம்ம பேசணும். ஏன்னா அவங்க கொரோனா காலத்திலாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, தூய்மை பணியாளருங்க நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாரும் மக்களே பயந்து வெளியே வராதனால தூய்மை பணி அவங்க நிறைய இறங்கி வேலை செஞ்சு மக்கள் உயிரை நலன் காத்து அவங்க நிறைய தொண்டு செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறார் ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்களே. அந்த கொரோனா பீரியடில் வேலை செஞ்ச தூய்மை பணியாளர் 2000 தூய்மை பணியாளர் நாங்கள் இன்னைக்கு தெருவில் நிற்கிறோம் பாருங்க. அந்த தூய்மை தெருவில் நின்று போராடுறோம் பாருங்க. நாளைக்கு ஒரு நாள் 113வது நாள் இன்னையோட 113 நாளாக போராடுற அந்த தூய்மை பணியாளர் நாங்கள் தான் இன்னைக்கு கொரோனாவில் கஷ்டப்பட்டுங்க. நீங்கள் 3 வேளை உணவு திட்டம் கொடுத்த தூய்மை பணியாளர் நாங்கள் இல்லை. இதோ பத்துனுக்கிறோம் பாருங்க, 4 பெண்கள் உயிரையே பணைய வச்சு அந்த பெண்கள் நாங்கள் தான் கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்ட பெண்கள். இப்போ நீங்கள் 3 வேளை உணவு அளித்த தூய்மை பணியாளர் ராம்கிக்குள்ள நிறுவனத்துக்குள்ள சுமித் ராம்கி யார் பேர் சுமித் அதுக்குள்ள என்விரோன்ற கம்பெனியில் நிறுவனத்துக்குள்ள வேலை செய்கிற தூய்மை பணியாளர் தான் நீங்கள் 3 வேளை உணவு கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் உணவு கேட்கல ஐயா, எங்கள் வாழ்வாதாரத்தை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் உணவுக்கு இங்கே போராடல. நாங்கள் எங்கள் வேலையை சென்னை மாநகராட்சிக்குள்ள தொழிலாளியாக வேலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் தெருவுக்குள்ளே போய் வேலை செய்கிறோம் பாருங்க. அந்த தெருவில் எத்தனையோ ஹோட்டல் இருக்குது, ஏதோ தள்ளு வண்டி டிஃபன் கடை இருக்குது. அவங்க குப்பையை நாங்கள் அள்ளி போட்டோமா எங்களுக்கு உணவு கொடுப்பாங்க, அதை நாங்கள் சாப்பிட்டுப்போம். நாங்கள் நல்ல சம்பளம் நாங்கள் வாங்கினா எங்கள் குடும்பத்தோட ஒரு கஞ்சியோ ஒரு ஊறுகாவே அரைச்சி கூட எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவோம். எங்கள் வேலையை தான் ஐயா நாங்கள் கேட்குறோம். கொரோனாவில் கஷ்டப்பட்டு தூய்மை பணியாளர் அவங்க இல்லை, நாங்கள் ஐயா நிறைய நீங்கள் செய்கிறீங்க. தேர்தல் ஐயா கொடுத்த வாக்குறுதி தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. ஐயா எங்களுக்கு சாப்பாடு இல்லை ஐயா, எங்களுக்கு வீடு இல்லை ஐயா. நீங்கள் இப்போ ராம்கிக்குள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு வீடு டோக்கன் கொடுத்துருக்கீங்க, 3 வேளை உணவு திட்டம் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் அந்த தூய்மை பண்ணல. நீங்கள் சொன்னீங்க 19/1/2021 நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எங்களா மாதிரி சக தொழிலாளி மரியான்ற தோழிக்கிட்ட கொளத்தூர் உங்கள் தொகுதியில் நீங்கள் மக்கள் நலன் கருதுன்னு சொல்லி ஒரு பெரிய மாபெரும் ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தினோட நீங்கள் பேசுனீங்க. சகோதரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்தா கண்டிப்பாக ஆட்சிக்கு நான் வந்தா மாற்றம் கடிங்கன்னு சொல்லி இந்த 5 விரல காட்டினீங்க ஐயா. அந்த ஒற்றை கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் சொன்ன வாக்குறுதி நான் வந்தா நிரந்தர பணி செய்வேன்னு சொன்னீங்களா, அந்த வாக்குறுதி ஐயா நாங்கள் கேட்குறோம். வேற எதுவும் கேட்கல ஐயா. முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம். இதை எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் ஏற்றுப்பார்னு நினைக்கிறேன். எங்களுடைய ஓட்டு திரும்ப முதலமைச்சர் ஐயாக்கு நாங்கள் போட்ட எங்கள் பிள்ளைங்க ஓட்டு போடணுன்னா துணை முதல்வர் ஐயா முதல்வராக உட்காரணுன்னா எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்றணும். நாம் பார்த்திருக்கலாம், தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடன் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த 2000 தொழிலாளருடைய கோரிக்கையாக வைக்கிறார்கள். மற்றொரு தொழிலாளி தற்பொழுது கண்விழித்திருக்கிறார், கேட்கலாம். எவ்வளவு சிரமத்திற்கு இடையே இந்த போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறீங்க? இன்னைக்கு 5வது நாள். கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுன்ற ஒரு நம்பிக்கையில் படுத்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் ஐயா கண்டிப்பாக இது எங்களுக்காக முன்னு இது கூடிய சீக்கிரம் இந்த உண்ணாவிரதத்தை கலைக்கணும், எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லி அதுதான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். நான் பார்த்திருக்கலாம், தொழிலாளர்கள் வைப்பது ஒரே ஒரு கோரிக்கை தான்,
திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை கூட பிறகு பார்த்து கொள்கிறோம். ஆனால் ஒப்பந்த பணியை நாங்கள் செய்து வந்த அந்த ஒப்பந்த பணியை முதற்கட்டமாக ஒற்றை கோரிக்கையாக வைக்கிறோம். அந்த பணியை முதலில் வழங்க வேண்டும் என்பதுதான் தொழிலாளர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. உண்ணாநிலை போராட்டம் என்பது போராட்ட வடிவங்களிலே மிகவும் கொடூரமான ஒரு போராட்டம் என்பார்கள். ஏனென்றால் தன்னுடைய உடலை தினம் ஒவ்வொரு நொடியும் வருத்தி கொண்டு போராடக்கூடிய போராட்டம் தான் உண்ணாநிலை போராட்டம். அந்த போராட்டம் தான் 5வது நாளாக இந்த தொழிலாளர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது. போராட்ட முடிவு என்பது அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதோ மண்டபத்தில் அடைப்பதோ அல்ல, அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது என்பதுதான் வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் அந்த தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு என்ன செய்ய போகிறது. இனியாவது தூய்மை பணியாளர்கள் பக்கம் அரசு செவிசாய்க்கப் போகிறதா அல்லது இதே நிலையில் அரசு பிடிவாதமாக பிடித்துக் கொண்டு நிற்கப் போகிறதா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பணியாளர்களின் உண்ணாவிரத போராட்ட களத்தில் இருந்து நேரடியாக தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்த்.